மாமா, இத்தனை காலமா நீங்க ரொம்ப நல்லவரு, உத்தமரு, யாருக்கும் துரோகம் பண்ணாதவர்னு நாங்க எல்லாருமே நம்பணும். ஆனா இன்னைக்கு உங்களோட சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு. ஒரு பொண்ணை ஏமாத்தி அவளுக்கு ஒரு குழந்தை வேற கொடுத்திருக்கீங்க. இத்தனை காலமா இது எல்லாத்தையும் மறைச்சதும் இல்லாம உண்மை வெளியில வந்ததும் அத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. ஏமா பார்வதி, மச்சான பத்தி நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? மாமா மேல குத்தம் இல்லைன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? இப்படி அமைதியாவே இருந்தா அவர் மேல தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? ஜீவாவை கூட்டிட்டு வந்தது யாரு? அந்த புவனா தானே? அப்ப கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு தானே அர்த்தம். என்னது சதியா? ஒருத்த ஊருக்கு மத்தியில இவருடைய புள்ளன்னு அத்தனை ஆதாரத்தையும் வர காட்டுறான். அது எல்லாமே இப்படி பொய்யா இருக்க முடியும்? அத்தை, என்ன நீங்க வெறும் ரெக்கார்ட்ஸையும் போட்டோவையும் காட்டினா நம்பிட முடியுமா? சரிம்மா, நான் உன் பேச்சுக்கே வரேன். அது எல்லாமே பொய்னா இது எல்லாமே பொய்யானதுன்னு மாமாவே சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஏன் அமைதியா இருக்காருன்னு சொல்லுங்க. அவரே கேளுங்க. அப்ப அவன் பேச்சுக்கு என்ன அர்த்தம்? அண்ணன் இப்படி பதில் சொல்லாம இருக்காருன்னா இத பத்தி பேச முடியாத அளவுக்கு ஏதோ ரகசியம் இருக்கு போல இருக்கு. என்ன ரகசியமோ? ஆனா இத்தனை காலமா ஒரு முழு பூசணிக்காவையே சோத்துல மறைச்சிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. இத்தனை காலமா அண்ணன் சம்பாதிச்ச நல்ல பேர் மொத்தமும் ஒரே நாள்ல காத்துல பறந்து போச்சு. பார்வதி, இனிமே இங்க மாமா எங்களை அதிகாரம் பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது. இனிமே இவர் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன். ஏய், போது நிறுத்து. எதுக்கு நிறுத்தணும்? நான் எதுக்கு நிறுத்தணும்? இத்தனை காலமா என் மனசுல தோன்றத எதையுமே சொல்ல கூட முடியறது இல்ல. அதுக்கு காரணம் மாமா தான். இனி எங்களை கட்டுப்படுத்துற உரிமை மாமாக்கு சுத்தமா கிடையாது. என்னடி விட்ட பேசிக்கிட்டே போற? என் புள்ளைய பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. ரகுவாவது ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றதாவது. இவன் ஸ்ரீராமனை போல வாழ்றவன். எல்லாரும் பேசுறத கேட்டுட்டு என் புள்ள அமைதியா இருக்கிறான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்கும். ரகு, என் காலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயத்த உன் காலத்துக்கும் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்க. அப்புறம் நீ சிவரஞ்சனிய கைவிட்டுற கூடாது ரகு. இது என் மேல ஆன. என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். நீங்க என்ன இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைச்சு வச்சிருக்கீங்க? ஏய், இங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இவ்வளவு சந்தோஷமா வர? இல்லங்க, இன்னைக்கு நீங்க உங்க அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? வாழ்க்கையில முதல் தடவையும் நீங்க உங்க அண்ணனை அப்படியே எதிர்த்து பேசிருக்கீங்க. அவர்கிட்ட நீங்க அப்படியே அதிகாரமா பேசுனீங்க தெரியுமா? என் புருஷனை நான் இப்படி தாங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அத நான் இன்னைக்கு பாத்துட்டேன். அதான் எனக்கு இவ்வளவு சந்தோஷம். நானே அண்ணனை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு வேதனையில இருக்க. ஆனா அது உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஏண்டி, நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி இருக்கு. வேண்டாம்,
இங்க இருந்தா ஏதாவது சொல்லிட போறேன். நீ கிளம்பு போ. ஏங்க ஒரு பொண்ணு தான் புருஷன் எல்லாரும் முன்னாடியுமே தலை நிமிர்ந்து கம்பீரமா பேசுவான் தாங்க ஆசைப்படுவா. இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னு நான் உங்களை பார்த்து பெருமையா சொன்னா உங்களுக்கு நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி இருக்கா? நீங்களா எப்பதான் திருந்த போறீங்கன்னு தெரியல. ஏய் வேணாண்டி வேணாம். என் அண்ணனை நான் இப்படி ஆவேசமா பேசுனதுக்கு காரணம் நான் அவர் மேல வச்சிருக்கிற பிரியமும் அக்கறையும் தான். நாளைக்கு தப்பி தவறி அவருக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு வந்துடக்கூடாதுன்ற ஒரு கவலையில தான் நான் அப்படிலாம் பேசினேன். அந்த பாசம் உன்னோட பார்வையில அடிமைத்தனமா தெரிஞ்சா நான் என் அண்ணனுக்கு அடிமையாவே இருந்துட்டு போறேன். புரிஞ்சதா? போ போ வெளியே போ. சீ, நீங்க இப்படி பேசுறது கேட்கும் போது எனக்கு அப்படி காதெல்லாம் கூசுது. ஏய் இங்க பாரு, என் அண்ணன் அவருக்கு சமமா தான் என்னையும் நடத்துறாரு. எல்லா உரிமையும் எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு? நேரா போய் பஞ்சாயத்து சேர்ல தலைவராய் என்ன உட்கார வச்சதே அவர்தான். அத்தனை பேரு முன்னாடி நான் அவரை கேள்வி கேட்கிறேனே, அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளு. கொஞ்சம் கூட கோவப்படாம என்ன மரியாதையா தனக்கு சரிசமமா ஒரு தலைவராய் என்ன மதிச்சு நடத்தினார்ல. ஏய் எங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, பாசம், நேசம், மரியாதை இதெல்லாம் உனக்கு என்ன சொன்னாலும் புரியவே புரியாதுரி. இங்க பாரு, எங்க அண்ணன் இன்னைக்கு இல்ல எப்பவுமே இந்த வீட்டுக்கு சரி இந்த ஊருக்கு சரி ராஜாதான். ஒரு தம்பியா அவருக்கு நான் துணையா அவர் பக்கத்துல இருப்பனே தவிர என்னைக்குமே நான் அவரை தாண்டி போகணும்னு நினைக்கவே மாட்டேன்டி. இங்க பாருங்க, நீங்க இந்த அளவுக்கு அப்படியே பெருமைப்படுறதுக்கு உங்க அண்ணன் ஒண்ணு அப்படியே யோகியம் கிடையாது.